ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு தேவனுடைய தாசனை குறித்து பார்க்கலாம். இவர் 100ஆம் வருஷம், கிபி 100ஆம் வருஷத்தில் பிறந்தவர். இவருடைய பெயர் ஜஸ்டின் மாற்றையர். இவர் செசரியா பட்டணத்தை சார்ந்தவர், ரோம பகுதிக்குட்பட்டவர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கடற்கரை ஓரத்தில் ரொம்ப வேதனை நிறைந்தவரா, சமாதானம் இல்லாமல் துக்கத்தோடு இருந்தார். உலக கவலை நிறைய இருந்துச்சு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு கூட கடற்கரை ஓரமாக அப்படி உலாவிக்கிட்டு இருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு பெரியவர் அந்த பீச் ஓரத்தில், அந்த கடற்கரை ஓரத்தில் இவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவரை பார்த்து கிட்ட போய் பேசுகிறாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் சுவிசேஷத்தை சொல்கிறாரு, ரட்சிப்பை சொல்லுகிறார், தேவ அன்பை சொல்லுகிறார், வேத வசனத்துடைய காரியங்களை விளக்கி காண்பித்தவர்னா அது ரொம்ப வாஞ்சையோடு கூட இவர் அதை பருக ஆரம்பித்தார். எப்படி தண்ணி தேனை போல ஒரு ஆசையோடு கூட அதை என்ன பண்ணார், கேட்க ஆரம்பித்தார். கேட்டு அவருடைய புத்தி தெளிந்தது. அப்புறம் நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தார். அப்படியே வளர்ந்து 130 அந்த டைமில் அவர் ஞானஸ்தானம் பெறுகிறார். அவர் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெற்று கிரேக்க நாடு, கிரேக்கம், எகிப்து, இத்தாலி, 3 நாடுக்கும் போயிட்டு இவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஈஜிப்ட், இத்தாலி, கிரீக்கு 3 நாட்டிலையும் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இயேசுவை போல எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஸ்கூல்ஸ், இப்போ எப்படி பைபிள் காலேஜ் மாதிரி ஆரம்பிச்சுட்டு இது மட்டும் இல்லாமல் நிறைய தத்துவ புத்தகங்களை எழுத ஆரம்பித்தார். நிறைய எழுதினார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கிறிஸ்தவத்திற்கு எதிரான ரோம பேரரசுகள், அந்த பேரரசு என்ன பண்ணால் இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறான். ஜெயிலில் போட்ட கொஞ்ச நாள் கழித்து அவன் கேட்குறான், நீ இயேசு கிறிஸ்து உனக்கு மோட்சத்தை கொடுப்பாருன்னு நீ நினைக்கிறியா, உனக்கு பலன் கொடுப்பாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஜஸ்டின் மாற்றையர் சொல்கிறாரு, நான் நினைக்கல, நிச்சயமாக கொடுப்பாருன்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரோம அதிகாரி பயங்கர கோபமாயிட்டு அவனை கொன்று போட்டு விட்டான். யாரை கொன்று போட்டார்னா ஜஸ்டின் மாற்றையரை கொன்று போட்டு விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, மரணம் வறுமையானாலும் தேவனை மறுதலிக்காமல் கர்த்தருக்காய் நின்ற தேவனுடைய தாசன் ஜஸ்டின் மாற்றையர். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜஸ்டின் மாற்றையர் எத்தனை பக்தி வைராக்கியம். இவரை போல தேவனுடைய தாசர்கள் இன்னைக்கும் எழும்பிக் கொண்டே இருக்கும். உலகத்தை நாடி ஓடாம இப்படிப்பட்ட தேவனுடைய தாசர்கள் எழும்புனாப்பா. ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இங்கே கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த ஜஸ்டின் மாற்றையருடைய வம்சத்தை நினைப்பீராக. கேட்கிற பிள்ளைகள் உமண்டை நேராய் திரும்புவார்களாக, உமக்கென்று பலன் கொடுப்பார்களாக, கர்த்தாவே உமக்கென்று வல்லமையாய் செயல்படுவார்களாக, சாட்சியாய் இருப்பார்களாக. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.